ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஜே லோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் என்னென்னா, கத்தி போஸ்டர் மாதிரியே நம்மளும் எப்படி ஒரு ஃபோட்டோவை உருவாக்க போகிறதுங்கிறது தான். இதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணும். பேசிக்காக ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய டிசைனாக ஃபோட்டோ போடுறவங்க ஃபோட்டோஷாப் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் ஃபோட்டோஷாப் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிமீடியா ஜாப்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஃபோட்டோஷாப் தான். ஸோ நீ அதை ப்ளீஸ் கற்றுக்கோங்க. ஆல்ரெடி கற்றுக்கணுங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுத்தமாக அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ப்ளீஸ் கற்றுக்கோங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போது ஃபோட்டோஷாப்புக்கு போகலாம். ஓகே, நான் இப்போ என்னோடய ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களோட ஃபோட்டோவை, அதாவது விஜய் ஃபோட்டோ மாதிரியே உங்களோட ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க உங்களோட ஃபோட்டோவை. ஓகே, அதை தூக்கி ஃபோட்டோஷாப்பில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களோட ஷேப் படியே இந்த பேக்ரவுண்டில் இதெல்லாம் இல்லாமல் உங்களோட உருவம் மட்டும், அதாவது உங்களோட ஷேப் மட்டும் நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோலேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல இந்த டூல் வர பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், அதாவது மேக்னெட்டிக் லெசோ டூல்ன்ற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களோட ஷேப்பை மட்டும் கரெக்டாக இந்த ஃபோட்டோலேருந்து கட் பண்ணி எடுங்க. ஓகேவா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட டூல் தான். இது கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணாலே உங்களோட ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்துடும். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா உங்களோட ஷேப் தப்பாயிடும். ஓகே, இப்போ இதே மாதிரி உங்களோட ஷேப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. கரெக்டாக கொஞ்சம் கூட கேப் விடாமல் எல்லா இடத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பின்னாடி எந்த பேக்ரவுண்டும் தெரியக்கூடாது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஷேப்பை ஃபுல்லாக எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேப் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் வியா கட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் விண்டோவில் புது லேயர் வந்திருக்கும். இந்த புது லேயர் தான் இப்போ நம்ம கட் பண்ண லேயர். ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்டு தேவையில்லை. அதனால் பேக்ரவுண்டை டெலீட் பண்ணோன்னா இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் லேயர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இது போயிடும். இப்போ நீங்கள் கட் பண்ணது மட்டும் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்மளோட ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களுக்கு தேவை ஒரு நியூஸ் பேப்பர் ஃபோட்டோ. நான் இந்த ஃபோட்டோ வந்து நெட்லேருந்து எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இது வந்து நியூஸ் பேப்பர் விண்டோ. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ விண்டோ தெரியும். 2 விண்டோ தெரியுதா? ஓகேவா? இப்போது இந்த நியூஸ் பேப்பர் ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ விண்டோவில் போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க, பெருசாக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஃபோட்டோ முன்னாடி இருக்கும், உங்களோட ஃபோட்டோ பின்னாடி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா லேயர் 2 வந்து இப்போ நீங்கள் போட்ட இந்த நியூஸ் பேப்பர் ஃபோட்டோ தான். லேயர் 1 வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி நம்ம ஷேப் மட்டும் எடுத்த அந்த ஃபோட்டோ. சரியா? இப்போது நியூஸ் பேப்பர் லேயர், அதாவது லேயர் 2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் விண்டோலேயே நார்மல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஓவர்லே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரோட இந்த அதாவது ஒயிட் ஏரியாஸ்லாம் மறைஞ்சி பின்னாடி இருக்க உங்கள் பேக்ரவுண்டு உங்களோட ஃபோட்டோ தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நியூஸ் பேப்பர் லேயர் வந்து நகர்த்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபேஸில் சாதா டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய லெட்டர்ஸ்லாம் இருக்கிற உங்கள் ஃபேஸுக்கு நேரம் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, இல்லைனா உங்களோட ஃபேஸ் கிளியராக தெரியாது. சரியா? அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நியூஸ் பேப்பர் லேயரை பின்னாடி இருக்க நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் லேயரை கட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ அடுத்த வேலை என்னென்னா, இதை கட் பண்ணுறது. இது கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டூல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லெசோ டூல் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி வந்து பொலிகோனல் லெசோ டூல் யூஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த கட் பண்ண போகிற லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கட் பண்ண போகிறது நியூஸ் பேப்பர் லேயர். உங்கள் லேயரை கட் பண்ணிடாதீங்க, சரியா? அதனால் இந்த லேயர் கரெக்டாக செலக்ட் பண்ணி கட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வாட்டி இந்த பாலிகன் நோட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் உங்களோட உங்கள் ஷேப் மாதிரி கட் பண்ண முடியாது அக்யூரேட்டாக, தெரியும் எனக்கு. ஓரளவுக்கு அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த இதுவெல்லாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களோட கேப் அந்த இடம்லாம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம என்னோட இடத்த மட்டும் இப்போது நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணியாச்சு, சரியா? இப்போது நம்ம இந்த லேயரை நியூஸ் பேப்பர் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா கட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3வது லேயர், விண்டோவில் 3வது லேயர் வந்துடும். நம்மளுக்கு இப்போ தேவையானது இந்த 3வது லேயர் தான். ஸோ 2வது லேயரை நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப் மாதிரியே அந்த நியூஸ் பேப்பர் லேயரை கட் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு, ஓகே. இப்போ நம்ம அடுத்ததான் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இந்த செலக்டிவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லேயர் 1ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இமேஜுக்கு போங்க. இமேஜ் மேலே இருக்க இந்த ஆப்ஷனில் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹியூ/சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் சேச்சுரேஷன் ஆப்ஷன், இதுதான் கலரிங் கொடுக்குறது. ஸோ இதை ஃபுல்லாக வந்து குறைச்சிட்டிங்கன்னா இப்போது குறைச்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு, சரியா? இப்போது அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, 2 டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் பார்லேருந்து ஃபர்ஸ்ட் டூல் வந்து இந்த இடத்துல இருக்க பிளர் டூல், ட்ராப் சிம்பிள் இருக்கும். இந்த டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இப்போ இந்த பிளர் டூல் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபேஸை மட்டும் நான் வந்து இப்போது பிளர் பண்ண போகிறேன், சரியா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேஸ் மட்டும், அதாவது நீங்கள் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பிளர் பண்ண போகிறது எந்த லேயர்னா நியூஸ் பேப்பர் லேயர். ஸோ ஓகே, நியூஸ் பேப்பரில் இருக்கிற எழுத்தெல்லாம் பிளர் பண்ண போகிறீங்க. உங்கள் முகத்துக்கு நேராக இருக்கிற எழுத்தெல்லாம் மங்கலாக்க போகிறீங்க, பிளர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்கள் நியூஸ் பேப்பர் லேயரை கிளிக் பண்ணி உங்கள் முகத்துக்கு நேராக இந்த பிளர் டூலை வச்சு பிளர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் எல்லாம் இப்போ பிளர் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியுதா? ஓரளவுக்கு பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு பண்ணாலே போதும், சரியா? ஓகே, உங்கள் ஃபேஸ் ஓரளவுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் அடுத்ததான் 2வது டூல் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த டூல் பார்லேருந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேர்ன் டூல்னு இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து உங்களோட லேயர், உங்களோட ஃபோட்டோ லேயர் 1 செலக்ட் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க கண் இது அதுக்கு நேராக வந்து இந்த லேயரை யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் டார்க் ஆகும். ஸோ உங்களோட வாய், மூக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும், ஓகேவா? சரியா? கொஞ்சம் பாருங்கள், கரெக்டாக யூஸ் பண்ணிங்க இந்த டூலை, ஓகேவா? உங்கள் சைடில் டார்க்காக இருக்கிற சைடெலாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க இந்த டூல் யூஸ் பண்ணி. நான் இப்போ என்னோடய சைடில் வந்து டார்க்காக இருக்கிற சைடெலாம் வந்து டார்க் ஆகிட்டு இருக்கேன். அப்போ தான் இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஓகே, கையெல்லாம் கொஞ்சம் இந்த ஷேடில் லைட்டிங்லாம் கரெக்டாக கொடுங்க, டார்க்னஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் டார்க்னஸ் வருமோ அந்த இடத்துலலாம் டார்க்னஸ் கொடுங்க இந்த டூல் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போது ஓகே, முக்கால்வாசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் சரியாக கட் பண்ணாததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இங்கே தெரியும், இந்த பேப்பர் லேயர் ஒழுங்காக கட் பண்ணாததெல்லாம். ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம 2 விஷயம் யூஸ் பண்ணலாம். ஒன்று, எரேசர் யூஸ் பண்ணி அழிக்கலாம். இங்கே எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு பேப்பர் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதை தான் அழிக்க போகிறோம். அந்த பேப்பர் லேயர் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதில் விட்டு போயிருக்க அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டூல் வச்சு கொஞ்சம் அழிச்சிக்கிட்டே வாங்க. ஓரளவுக்கு பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிடாதீங்க. இல்லைனா 2வது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் பிளர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பிளர் டூலு அதை யூஸ் பண்ணி எட்ஜஸ், அதாவது உங்கள் ஷேப் எட்ஜஸ்லாம் வந்து பிளர் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளர் பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து அந்த கட் பண்ண விட்டு போன பீசஸ்லாம் அவ்வளோ தெரியாது. ஸோ எட்ஜஸ்லாம் மட்டும் பிளர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்மளோட இது முடிச்சாச்சு, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு.
இப்போ கடைசியாக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா லேயர். பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து வெள்ளையாக இருக்கும் சரியா. அதுக்கு நம்ம லேயரில் போய் நியூ ஃபில் லேயர், அதில் சாலிட் கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஓகே கொடுங்க. நேம் கொடுத்துட்டு இப்போ கலர் கேட்கும். எந்த கலர்னால் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல லேயர் ஆப்ஷனில் புது லேயர் வந்துருக்கும், வெள்ளை லேயர். ஸோ நீங்கள் இந்த செலக்டர் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் போட்டுருங்க. அது முன்னாடி இருக்கிறதால உங்கள் ஃபோட்டோலாம் மறைச்சிக்கிச்சு. ஸோ அதை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வெள்ளையாகிடுச்சு. பின்னாடி வந்து ஃபில் லேயர் இருக்குது சரியா. இப்போது நம்ம கடைசியாக பண்ண போகிறது ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டூல் பாரில் கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்கணும். பிளாக் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். எங்கள் கலர் கொடுத்து ஓகேவா. அடுத்து வந்து என் பேர் நான் இப்போ டைப் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து பேர் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும், அதாவது டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி மாற்றணுன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க, எடிட் டூலில் போய் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் வரும் பாருங்கள், சேஞ்ச் த டெக்ஸ்ட் டு ஓரியன்டேஷன் ஓகேவா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுத்து தலைகள் இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா. ஓகே இப்போது கடைசியாக நம்மளோட ஃபோட்டோவை வந்து அழகாக பண்ணியாச்சு. அந்த கத்தி போஸ்டர் மாதிரியே ஓகே. இப்போது அந்த கத்தி போஸ்டர் மாதிரியே நம்மளும் ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த டுட்டோரியலில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான டுட்டோரியலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் தெரிஞ்சாலோ இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் மிரட்டல் பாய்ஸ் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எது பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை, எங்கள் சேனல் பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜே லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.